இந்த ஆகஸ்ட் மாதம் 3ஆம் வாரத்திற்கு வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்தி கொண்டு வருகிறார் அற்புதமாக. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த நாளில் இந்த ஆராதனைக்குள்ள, இந்த ஞாயிறு ஆராதனைக்குள்ள நாம் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். லெட்ஸ் ஆல் bow down and close our eyes. கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நல்லவரே, வல்லவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ரட்சகரே, மீட்பரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் நல்லவர், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் கூட கர்த்தாவே தேவரீர், நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவர். அப்பா பரிசுத்தர் நீர், அப்பா சேனைகளின் கர்த்தர், கிருபை உள்ளவர், ரட்சகர், மீட்பர், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா கடந்த வாரத்தில் அப்பா தேவரீர் உம்மை துதிக்கிறோம். கடந்த வாரத்தில் கர்த்தாவே தேவரீர் எங்களோடு இருந்து எத்தனையோ கர்த்தாவே தேவரீர் இடர்கள் கர்த்தாவே அப்பா போராட்டங்கள் இருந்த பொழுதும் கூட நீர் எங்களை நல்லபடியாக வழி நடத்தி எல்லாமே சிறந்ததாக சிறப்பாக கர்த்தாவே தேவரீர் ஆசீர்வாதமாக நீர் எங்களுக்கு செய்து கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவர். வழி நடத்தி வந்ததற்காக நன்றி ஆண்டவர். இந்த ஞாயிறு ஆராதனையை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. உண்மை ஆராதிக்க துதிக்க வார்த்தையை பெற்றுக்கொண்டு கர்த்தாவே நாங்களை அப்படி கீழ்ப்படிந்து நடக்க நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. தேவரே பரிசுத்தர் நீர், வராதங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்து சேர நீர் கிருபை தாங்க அப்பா. தேரி மட்டுமாக எங்களோடு இருந்ததற்காக நன்றி. தடைகள் யாவும் உடைத்து அப்பா விடுதலையோடு நாங்கள் ஆராதித்து ஜெபிக்க நீர் கிருபை தாங்க, ஆசீர்வதித்து வழி நடத்து. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் தேனிலும் இனிமையான நாமம். ஹல்லேலூயா. தேன் என்று சொல்லும் பொழுது ஒரு இனிப்பான சுவையான ஒரு காரியம். அதை போல ஆண்டவருடைய நாமம் அதை காட்டிலும் சிறந்ததாக இருக்கிறது. அருமையான ஒரு பாடல், அதை பாடும். தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியவர் தினமும் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உச்சரித்து அவகதரை அறுத்து சாபத்தை தோளைத்தாய் கண்டுடன் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாமே ஈந்தவரா. பின்னவேவியாம் கருணை நிறைவரமுண்டு துதி என் மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமா
என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவரமே சரீரம். அன்பராய் சேர்ந்தார் அனைத்துணை காப்பார் ஆசைக்குள் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம். அதை பூண்டு கொண்டால் தான் பொன்ன வாழ்வில் புகுவாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. Hallelujah, Jesus. Hallelujah, praise God. எல்லா ஆராதனைக்கு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எழுந்து நிற்போம். ஆண்டவரை நேரம். Let's all rise and stand up and worship the Lord. Hallelujah. ஆண்டவரை ஆராதிப்போம் கொஞ்ச நேரம். Hallelujah, praise God. We praise you, Master. Hallelujah. We praise you, Lord Jesus. Hallelujah. We praise you, Lord. Hallelujah. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. Oh, hallelujah, Jesus, Lord. அப்பா பரிசுத்தரே பரிசுத்தரே. ஹalleluya ஹalleluya பரிசுத்தரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அப்பா தேவரீர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி வருகிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மையே பற்றி கொண்டு நாங்கள் ஜீவிக்க நீர் கிருபையை தாங்க. உம்மையே கர்த்தாவே தேவரீர் என்னென்றைக்கும் எங்கள் வாழ்க்கையில கர்த்தாவே தேவரீர் அப்பா முன்பதாக கர்த்தாவே நாங்கள் வைத்து அப்பா உம்மையே நாங்கள் பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உங்க பின்னாடி நாங்கள் நடக்க நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. இயேசுவே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் இரட்சகரே மீட்பரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம். ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ரபதா சந்தரா கபரி கரபா தூரமாரா. ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே பரிசுத்தர் 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 ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே அப்பா நல்லவரே வல்லவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. மகிமையுள்ள ஆண்டவரே சேனைகளின் கர்த்தரே பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர் அருமையுள்ளவர் இரட்சகர் மீட்பர் சிறந்தவர். ஹalleluya எல்லா துதிகளுக்கும் பாத்திரமான ஒரே ஆண்டவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். ஹalleluya ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒப்பு கொடுங்கள். அவரே
ஒரே ரட்சகர், அவரே ஒரே மீட்பர். ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்தரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் நம் வாழ்க்கையை பார்க்கிறார். ஹல்லேலூயா. நாம் என்ன செய்கிறோம், எப்படி வாழ்க்கையில் நடக்கிறோம், என்னெல்லாம் நம்ம சிந்தனைகள் எல்லாம் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் ஆசைப்படும் காரியம் எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. நாம் ஒருவேளை இதை வேண்டும், எனக்கு அது வேண்டும் என்று நினைக்கிறோம் என்றால் அதை ஆண்டவர் நிறைவேற்றி தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அதனால்தான் எப்பொழுதும் சிறந்ததையும் நல்லவற்றையும் ஆண்டவரே நம் சிந்தனைகளில் வைக்க வேண்டும். எப்பொழுதும் ஆண்டவரை கேட்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்கள் என்ற கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் கேட்க வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கும் பொழுது அதை ஆண்டவர் நிறைவேற்றி தருகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவருடைய சித்தம் என்றைக்கும் அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எரேமியா 33ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், நான் உனக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன் என்கிறார். ஹல்லேலூயா. I have a plan for you. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. உன் எதிர்காலத்திற்கு உனக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. I have a plan for you. நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. என் பின்னாடி வந்தா போதும் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. Following Jesus Christ is very important. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஹல்லேலூயா அவர் பின்னாடி செல்வது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் நம் வாழ்க்கை அனைத்தையும் பார்த்து கொள்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம் வாழ்க்கையின் எஜமானனாய் இருக்கிறார். ஆண்டவரை நாம் அன்பு கூற வேண்டும். அவரே நாம் நேசிக்க வேண்டும். அவரே ஹல்லேலூயா நம் வாழ்க்கையில் உயர்த்தி பிடிக்க வேண்டும். தாவீது ஆண்டவரை நேசித்தான், விரும்பினான். அவன் வாழ்க்கையில் அவன் எல்லாவற்றிலும் கர்த்தரை முதல் இடத்தில் வைத்தான். அவன் தவறுகள் நமக்கு முன்னாடி வந்தாலும் அவனைப் போல ஒரு சிறந்த மனிதன் உலகத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. ஏனென்றால் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து இருந்தான். ஆண்டவரே எனக்கு முதல் காதலனாக, அப்படி அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமாக ஆண்டவரிடத்தில் பாடல்கள் எழுதுவது, ஆண்டவரை நோக்கி பார்ப்பது, இரவும் பகலும் ஜெபிப்பது, ஆண்டவரை 7 தடவை ஆராதிப்பது என்று அவன் எந்நாளும் ஆண்டவரையே துதித்தான். ஹல்லேலூயா. தாவீது ஆண்டவரை நேசித்தான். அன்பு கூற வேண்டும். ஆண்டவரை அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை
கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், இன்னும் ஆர்வமாய். உன்னை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆராதனை உமக்கே ஆண்டவரே, உமக்கே எல்லா ஆராதனையும் துதியும் கனமும் ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம், உம்மையே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே ஆண்டவரே. நம் வாழ்நாளில் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆராதனை கேற்றபடி நம் வாழ்க்கை அமைய வேண்டும். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, ஹல்லேலூயா, என்னை நான் உகந்த ஒரு காணிக்கையாக நான் படைக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை நான் உகந்த காணிக்கையாக படைக்கிறேன் ஆண்டவரே. அப்போ நம்ம ஒரு ஆராதனையாக, நம் வாழ்க்கை ஒரு ஆராதனையாக இருக்க வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்தும் வாழ்க்கையாக நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஆண்டவரை உயர்த்தி பிடிக்க வேண்டும். அதுதான் நம் வாழ்க்கையில் சிறந்தது, முக்கியமானது. ஹல்லேலூயா. ரொம்ப அவசியமான முக்கியமான காரியம். நம் வாழ்க்கையில் கர்த்தரை உயர்த்தி பிடிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். எப்படி நாம் ஆராதிக்க முடியும்? ஆண்டவரை எப்படி ஆராதிக்க முடியும்? நம் வாழ்க்கையில் ஆண்டவரை பயபக்தியுடன் பரிசுத்தத்துடன் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்தின்படி நாம் எதெல்லாம் செய்கிறோமோ அப்பொழுது நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம் என்றால் அப்பொழுது நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். நாம் தினந்தோறும் அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம் என்றால் அப்பொழுது நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். அவருடைய வார்த்தையான வேத வசனத்தை தினந்தோறும் நாம் தியானிக்கிறோம் என்றால் அப்பொழுது நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை என்றென்றைக்கும் நாம் ஆராதிக்க வேண்டும்.
ஆராதனை நம் வாழ்க்கையில ஒரு முக்கியமான பங்கு. ஹல்லேலூயா. கர்த்தாவே தேவரீர், அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. என்னாலும் துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில் ஆண்டவரை துதிக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரை உயர்த்தி பிடிக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நம் வாழ்க்கையில் நாம் சந்திக்கலாம். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் நிறைய காரியங்களை நமக்கு சாதகமாய் செய்து முடிக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு காரியம் என்னவென்றால், நாம் ஆராதிக்கும் பொழுது பிசாசின் கோட்டைகள் உடைகிறது. ஹல்லேலூயா. பிசாசின் சங்கிலிகள், பிசாச கட்டப்பட்டிருக்கும் எல்லா சங்கிலிகள், அவன் நம்மை சுற்றி என்னெல்லாம் செய்து வருகிறானோ அது எல்லாம் நாம் ஆராதிக்கும் பொழுது அதெல்லாம் உடைகிறது. அவனுடைய தந்திரங்கள், அவருடைய எல்லா மோசமான காரியங்கள் எது இருந்தாலும் எல்லாம் வீணாய் போகிறது, எல்லாம் உடைந்து விழுகிறது. ஆராதனை. ஹல்லேலூயா. எரிகோ கோட்டை அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் எரிகோ கோட்டையை நீ போய் இடி என்று சொல்லவில்லை, ஆனால் 7 நாட்களும் அந்த எரிகோ கோட்டையை சுற்றி வா என்று சொன்னார். ஹல்லேலூயா. அதை போல அவர்கள் செய்தார்கள். 7ஆம் நாள் 7 தடவை சுத்தி வா என்றார். அப்பொழுது என்ன நடந்தது? எரிகோ கோட்டை, இந்த கோட்டையை யாராலும் இடிக்க முடியாது என்று நினைத்தார்கள். அப்படிப்பட்ட பராக்கிரமுள்ள கோட்டை அது. ஆனால் ஆண்டவர் அதை உடைத்தார். தன்னுடைய பிள்ளைகளுக்காக உடைத்தார். ஆனால் தன்னுடைய பிள்ளைகள் செய்ததென்ன? அவரை எக்காலம் ஊதி ஆண்டவரை ஆராதித்தார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் சும்மா இருந்தால் போதும், கர்த்தருடைய மகிமையை பார்ப்பீர்கள். நீங்கள் சும்மா இருந்தால் போதும், ஆண்டவரை ஆராதிப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை ஆராதிப்பது உங்கள் வாழ்க்கையில் தான் காட்ட முடியும். நம்முடைய வாழ்க்கையில தான் ஆண்டவரை ஆராதிக்க முடியும். ஹல்லேலூயா. நாம் எப்படி வாழ்கிறோமோ அந்த வாழ்க்கை மூலமாக தான் எடுத்துக்காட்டாக ஆண்டவரை உயர்த்தி பிடிக்க முடியும். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் ஆண்டவர் வீற்றிருக்கிறார். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ஆவியானவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. உம்மையே துதிக்கிறோம். பரிசுத்தர், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை,
உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே எங்கள் பரிசுத்தரே. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே ஓலாவிடும் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதியும் அந்தமும் ஆனவரே. அல்பா ஒமேகாவும் ஆனவரே. ஆதியும் அந்தமும் ஆனவரே. அல்பா ஒமேகாவும் ஆனவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே தேவரே. ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் எங்கள் பரிசுத்தரே, எங்கள் பரிசுத்தரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பரலோகத்தில் ஒரு அழகான ஒரு ஒரு தரிசனத்தை யோவான் காண்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை எழுதுன்ற, அதை எழுது, நீ எழுது, போய் சொல்லு, எல்லாருக்கும் சொல்லு, எழுது அதுன்றார். ஏன் எழுது அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் இருக்கும் மகிமையை, அதில் இருக்கும் பரிசுத்தத்தை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நடுவில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவரை சுற்றிலும் 24 மூப்பர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். 4 மிருக ஜீவன்கள் அவருக்கு முன்பதாக இருக்கிறார்கள். ஏராளமான தூதர்கள் அவரை சுற்றி இருக்கிறார்கள். மேலே சேராபீன்கள் அவர் மேலே இருக்கிறார்கள். அவர் வாகனமாக அவர் பக்கத்திலேயே கேருபீன்கள், செருபைன்ஸ் கூடவே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு காட்சியை ஆண்டவர் பரலோகத்தில் யோவானை எழுது என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஹல்லேலூயா, எப்படிப்பட்ட மகிமையான ஒரு பரிசுத்தமுள்ள, ஹல்லேலூயா, ஒரு பராக்கிரமுள்ள காட்சி பரலோகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. கேட்கவே, யோசிக்கவே, சிந்தனையில் கொண்டு வருவதற்கே மிகவும் அற்புதமாக இருக்கிறது. ஆண்டவரை யோவான் பார்க்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்க்கும் பொழுது 7 குத்து விளக்கு மத்தியில் அவர் நடந்து வருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்தவுடன் அவன் காலில், என் ஆண்டவரே, என் தேவனே என்று காலில் விழுந்து விடுகிறான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பராக்கிரமுள்ள அதிசயமான பரிசுத்த ஆண்டவர் நம் ஆண்டவர். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நாம் சேமிக்கும் தேவன், the God we worship, நாம் சேமிக்கும் தேவன் அதிசயமானவர்,
அடையாளங்களை காட்டுபவர். ஹல்லேலூயா. பராக்கிரமுள்ளவர். ஹல்லேலூயா. பிசாசுகள் அவரை பார்த்து நடுங்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஹல்லேலூயா பிசாசுகளை முறியடித்து போட்டிருக்கிறார். சாத்தானை காலால் மிதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெயத்தின் ஆண்டவர் நம் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஜெய கொடி, வெற்றி கொடி நம் பக்கமாய் பறக்கிறது. அதை மறந்து விடாதீர்கள். ஆண்டவரை பற்றி கொண்டு வாழுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரையே நம்பி வாழுங்கள். ஹல்லேலூயா. ஜெய கொடி, வெற்றியின் கொடி நம் பக்கமாய் பறக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர், ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள், பிசாசின் பிரச்சனைகள் எது வந்தாலும், ஹல்லேலூயா, போராட்டங்கள் சூழ்ந்தாலும் நம் பட்சமாய், நம் பக்கத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிற்கிறார். ஊர்வின பட்டயத்தோடு ஆண்டவர் நம் பக்கத்தில் நிற்கிறார். ஹல்லேலூயா. வெள்ளை குதிரையில் ஹல்லேலூயா ஆண்டவர் ஹல்லேலூயா நம் பக்கத்தில் நிற்கிறார். ரேஹதரம சந்தர கபரி கரபதோ ஹல்லேலூயா. ஓ ரிபதரமதோ ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்யும் அப்பா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியான தேவனே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நான் போகிறேன், இதோ நான் போகிறேன், ஆனால் உங்களுக்காக பரலோகத்திலிருந்து, பிதாவினிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறேன். அவர் உங்களை தேற்றுவார், வழி நடத்துவார். உங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சத்தியங்களை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழிகளை நமக்கு கற்பிப்பார். நம்மோடு வாசம் செய்வார், நமக்குள்ளே வாசம் செய்வார். நீங்களே தேவனுடைய ஆலயம், உங்களுக்குள்ளே ஆண்டவர் வாசம் செய்கிறார் என்று வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர் ஹல்லேலூயா. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் அவர். ஹல்லேலூயா. நமக்குள்ளே ஹல்லேலூயா ஆண்டவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார். அன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் நடந்து ஜனங்களோடு இருந்தார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வாசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலா
வாசம் செய்யும் எங்கள் மத்தியில் ஓலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும் எங்கள் மத்தியில் ஓலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும் ஏதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே ஏதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும் எங்கள் சபைதனில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும் எங்கள் சபைகளில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும் ஹல்லேலூயா ஓ ரிபாதா சந்தர கபரபரே ஹல்லேலூயா ரிபாதா ரோதோ சந்தர கபரதோ ஹல்லேலூயா 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 ஜீசஸ் ஹல்லேலூயா பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் hallelujah wonderful marvelous Jesus Lord glorious heavenly Father we glorify you உம்மை துதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உம்மையே துதிக்கிறோம் hallelujah நன்றி ஆண்டவரே அப்பா தேவரே இந்த நாளை நீர் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே இம்மட்டுமாக நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே இந்த ஆராதனை வேலை முழுதுமாக எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே ஹல்லேலூயா எங்களோடு இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரே ஹல்லேலூயா ஆவியானவரே எங்களை பலப்படுத்தி வழி நடத்துங்க இந்த நேரத்தில் கூட சுகவீனம் பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே தேவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே சுகவீனம் பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் ஹல்லேலூயா இந்த நேரத்தில் எல்லா வியாதிகள்
சாபங்கள், எல்லா பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவர். அல்லேலூயா. உடைய வல்லமையில நாமத்தினாலே எல்லா பலவீனங்கள், எல்லா வயிற்று வலி, எல்லா தலைவலி, முட்டி வலி, ஏதெல்லாம் இருக்கிறதோ, ஜுரங்கள், வியாதிகள், இந்த நேரத்தில் இந்த மழை காலத்தில் இருக்கும் வியாதிகளும் ஜுரங்களும் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். அல்லேலூயா. ஜீசஸ் மைட்டி லார்ட், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எந்த பிசாசின் தந்திரங்களும் சூழ்ச்சிகளும் எதுவும் வாய்க்காமல் போலும், எல்லாம் வாய்க்காமல் போகணும். அல்லேலூயா. ஆண்டவரே, பிசாசின் கோட்டைகளை உடைங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் அந்த எல்லா கோட்டைகளும், எல்லா சங்கிலிகளும், எல்லா செயின்ஸ் எல்லாவற்றையும் உடைக்கிறோம் ஆண்டவர். Break every chain in the mighty name of our Lord and Savior Jesus Christ. Hallelujah. அதே போல எல்லா ஃபினான்ஷியல் கட்டுகள், ஃபினான்ஷியல் ப்ராப்ளங்கள், எல்லா சூழ்ச்சிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே உடைக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரே நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் கூட நம்மை நோக்கி பார்த்து கர்த்தாவை ஆராதிக்கும், துதிக்கும் எங்களுக்கு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி. நாங்கள் என்றைக்கும் உம்மை ஆராதிக்க, உம்மை உயர்த்தி பிடிக்க, உம்மையே நாங்கள் கர்த்தாவை சேமிக்க நீ கிருபை தாங்க. ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. இந்த ஆராதனை முழுதும் எங்களோடு இருந்திருக்காங்க நன்றி. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Praise God. ஒவ்வொரு மாதமும் நாம் பழைய ஏற்பாட்டின் புத்தகங்களில் மைனர் ப்ராஃபிட்ஸ், அந்த புத்தகங்களில் இருக்கும் வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் எப்படி என்ன பேசுகிறார் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு புத்தகமாக நாம் முடித்து கொண்டிருக்கிறோம். இதோ 8வது மாதத்தில் இருக்கிறோம். இந்த மாதத்தில் நாம் பார்க்கும் புத்தகம் என்ன? ஹபகுக். ஹபகுக் என்ற புத்தகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ ஹபகுக் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். பாருங்க, இங்கே நம்ம ரெகுலராக நம்ம காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய செயல்கள், உம்முடைய நாமத்தை நான் பார்த்து, நான் கேட்டு, நான் வியந்து போனேன். நான் கற்றுக்கொண்டேன், நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டேன். ஐ ஸ்டாண்ட் இன் ஆ. நான் அதிசயமாக, ஆச்சரியமாக உம்முடைய வார்த்தைகளை கேட்டு, உம்முடைய செயல்களை கேட்டு நான் அதிசயமாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். பார்த்து புதுப்பியும், எங்களை புதுப்பியும், எங்கள் காலகட்டத்திலேயே எங்களை புதுப்பியும். ஹல்லேலூயா. எங்கள் காலகட்டத்திலேயே எங்களை புதுப்பியும். நீங்கள் கோபமாய் இருக்கும்பொழுது டியூரிங் ராத் ஷோ மர்சி. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனங்களில் நாம் ஒவ்வொரு வாரமும் தியானித்து கொண்டு இருக்கிறோம். அதில் ஒரு காரியத்தை எடுத்து ஒரு காரியத்தை எடுத்து அதில் நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். அப்போது இந்த வாரம் நாம் பார்ப்பது என்னவென்றால் ரெனியூவல், புதுப்பிப்பது. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். புதுப்பிப்பதல் என்னால் என்ன? ரெனியூவல் என்றால் என்ன? வாட் ரெனியூவல் மீன்ஸ்? யாராவது என்ன ஐடியா இருக்குது? ரெனியூவல் என்றால் என்ன? புதுப்பித்தல். ஒரு பொருளை புதுப்பிக்கிறோம், ஒரு வீட்டை புதுப்பிக்கிறோம் அப்படின்றால் என்ன? எக்ஸாக்ட்லி, முதல்ல இருந்தது போலவே புதுமையாக எப்படி இருந்ததோ அதை போலவே புதிதாக ஆக்குவது தான் புதுப்பித்தல். கரெக்டா இல்லையா? அப்போ ரெனியூவல் என்றால் என்ன? பிரிங்கிங் பேக் வாட் எவர் யூ ஹாவ் லாஸ்ட். நீங்கள் இழந்து போன காரியங்கள், நீங்கள் எதையெல்லாம் விட்டு விட்டீர்களோ, எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காமல் போனதோ அதெல்லாம் ஆண்டவர் மறுபடியும்
தருவார். ஹல்லேலூயா. நாம் யோசிக்கலாம், ஓ ஆண்டவர் இதை கொடுக்கவில்லை, அதை கொடுக்கவில்லை, இழந்து போய்விட்டோம் என்று யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் நிறைய காரியங்கள் நம் வாழ்க்கையில் பல ஆண்டுகள் ஆனாலும் அதை நாம் மறந்து இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை ஞாபகம் வைத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அதை புதுப்பித்து தருகிறார். ஸோ ரெனியூவல் என்று பார்க்கும் பொழுது மேக்கிங் திங்ஸ் நியூ, ரைட், as it was the original condition, bringing back to the original condition கூட சொல்லலாம். பழைய எப்படி ஒரிஜினல் கண்டிஷன் இருந்ததோ அதை போல. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ரெனியூவல் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னொரு வார்த்தையும் இருக்கிறது, ரிவைவல் அப்படின்னு சொல்லி, ரிவைவ், ரைட். இது ரெண்டும் ஒரு கோரிலேட்டிங் காம்பன்சேட்டிங் வார்த்தை. ரிவைவ் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுவும் புதுப்பித்தல் மாதிரியே ஒரு வார்த்தை தான், எழுப்புதல். ரிவைவல் என்று சொல்லும் பொழுது தமிழில் எழுப்புதல் என்று அர்த்தம், ரைட். ஆனால் ஆவிக்குரிய அர்த்த வார்த்தை ரிவைவ். ஆனால் இந்த ஆங்கில வார்த்தை சரியாக நீங்கள் பார்த்தால் ரிவைவ். வாட் இஸ் டு ரிவைவ்? அப்போ ஆங்கில வார்த்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது ரிவைவல் என்று சொல்லும் பொழுது அதுவும் ஒரு பழைய ஃபோன் சப்போஸ் நம்ம ஃபோன் உடைந்து இருக்கிறது, இல்லைன்னா பழையதாகி கிட்டதுன்னா அதை ரிவைவ் இட் அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை மறுபடியும் புதுப்பித்து தருவது. அந்த இடத்தில் நாம் எழுப்புதல் போட முடியாது அந்த வார்த்தையை. ஆனால் ரிவைவல் என்று சொல்லும் பொழுது எழுப்புதல் எப்படி போடுறோம் அப்படின்னா ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது ரிவைவல் என்று சொல்லும் பொழுது உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை புதுப்பிக்க வேண்டும் என்பது எழுப்புதல். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நாட்களில் ஆண்டவர் புதுப்பிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. God wants to renew our life. So let's read. ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 85ஆம் அதிகாரம். சங்கீதம் 85ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 85ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Wilt thou revive us again? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? எதற்காக? உங்கள் பிள்ளைகள், உங்கள் ஜனங்கள் மறுபடியும் சந்தோஷமாயும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்காக, மகிழ்ந்து களிக்கூற, ஹல்லேலூயா, எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று தாவீது கேட்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது நிறைய வாட்டி, இன்னொரு வாட்டி ஒரு வசனத்தில் சொல்கிறான், பரிசுத்த ஆவியானவரே என்னிலிருந்து எடுத்துறாதீங்க ஆண்டவரே, அந்த 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 ஜாய் ஆஃப் சால்வேஷன் என் நிலத்திலிருந்து எடுத்துறாதீங்க ஆண்டவரே. அப்போ பாருங்க, புதுப்பித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சந்தோஷம் அதில் இருக்கிறது. புதுப்பித்தல் என்றால் ஒரு, கரெக்டாக இல்லையா? உங்களுக்கு சந்தோஷம் வர மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறேன் பாருங்க. நம்ம மொபைல் இப்போ சரியில்லை, அப்போ என்ன பண்ணுறீங்க? பாப்பா இது கொஞ்சம் ரெடி பண்ணி தாப்பான்றோம், கரெக்டாக இல்லையா? புரிகிற மாதிரி சொன்னால் தான் அது அவங்கவுங்களுக்கு புரியும். அப்போது உடனே அந்த மொபைலை நம்ம ரெடி பண்ணி எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி கவரெல்லாம் போட்டு புதுசாக தொடச்சி வச்சு நம்ம திருப்பி கொடுத்தோம்னா அப்பா ரொம்ப சந்தோஷம், கரெக்டாக இல்லையா? இதை தான் ஆண்டவர் நம் வாழ்க்கையில் மறுபடியும், அது கூட சரியான எக்ஸாம்பிள் கிடையாது. ஏன் அப்படின்னா பழையதையை தான் நாம் நிறைய ஸ்பேர் பார்ட்ஸை மாற்றி தரோம். ஆனால் புதுப்பித்தல் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம் என்றால், ஆண்டவருடைய அர்த்தத்தில் மறுபடியும் பழைய கண்டிஷன் எப்படி புதுசாக ஒன்று வாங்கும் பொழுது எப்படி பர்ஃபெக்டாக இருந்ததோ, பெர்ஃபெக்ஷன் இருந்ததோ, அதை போல புதுப்பிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, தாவீது என்ன சொல்கிறான்? ஆண்டவரே என்னை புதுப்பி, ப்ளீஸ் ரிவைவ் மீ, பிகாஸ் ஐ எம் லூசிங் த ஜாய். எனக்குள் இருக்கும் அந்த மகிழ்ச்சியை நான் இழக்கிறேன், என்னை புதுப்பிக்க மாட்டீர்களா என்று கேட்கிறான். அப்போ புதுப்பித்தல். இப்போ நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஏதோ ஓகே,
இந்த பக்கம் ஏதோன்றாங்க, ரைட்டா? அப்போ அந்த பக்கம் சந்தோஷமாக இருக்கீங்களா, என்ன சொல்லுவீங்க? ஏதோ. ஓகே, ரெண்டு பக்கமும் ஏதோ தான் இருக்குது, ஏதோ சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் பரவாயில்ல, ஏதோ சந்தோஷமாக இருக்கிறோன்னு சொல்கிறது தப்பு கிடையாது, அது எவ்வளவோ பரவாயில்ல. சில பேர்லாம் நம்ம கேட்டோம்னா, ஐயோ ஏன் தான் வாழ்கிறோம், செத்து போயிடலாம் போல் இருக்குது அப்படின்வாங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவாங்க, ஐயோ இதெல்லாம் வாழ்க்கையே பிடிக்கல எனக்கு, செத்து போயிடலாம் போல் இருக்குதுன்னுவாங்க, ரைட்டா? சின்ன பசங்க கூட சொல்லுவாங்க, வாழ்க்கையே வெறுத்துட்டேன் அப்படின்வாங்க. சின்ன பசங்களாம் பார்த்து அவன் வாழ்ந்துருக்கவே மாட்டான், ரைட்டா? பாருங்கள், வாழ்க்கையை நாம் சிறு வயதிலேயே அந்த ஆட்டிடியூட் வெறுக்கிற ஒரு ஆட்டிடியூட், வாழ்க்கையை வெறுக்கிற ஒரு ஆட்டிடியூட் வந்து விடுகிறது. ஆனால் அந்த பிள்ளையே உலகத்தின் காரியங்களை நிறைய ஜாலியாக பீச்சுக்கு கூட்டின்னு போகிறோம், ஜாலியாக அங்கே இங்கே தியேட்டரு, சாக்லேட்டு, அது இதுன்னு யாரோ நம்ம பிள்ளைகளை மட்டும் இல்லை நம்மையே யோசிக்கணும். அப்போது உலகத்தின் காரியங்களில் ஈடுபடும் பொழுது சந்தோஷம் வருதா இல்லையா? சந்தோஷம், ரைட்? போய் சுற்றி பார்க்கறது, கடைக்கு போகிறது வர்றது, இதெல்லாம் தவறு கிடையாது, நான் தவறாக சொல்லவே இல்லை. நான் அதை கம்பேரிசன் பண்ணி எதுக்காக காட்டுறேன்னா, மகிழ்ச்சி ஒரு மனிதனுக்கு எப்போ வருகிறது என்று காட்டுறேன். ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி எப்போ வருதுன்னா, பிடித்த காரியங்கள் அவன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது மகிழ்ச்சி வருகிறது. கரெக்டாக இல்லையா? அதனால தான் இந்த எடுத்துக்காட்ட சொன்னேன். அப்போது ஒரு பிள்ளைக்கோ பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வர மகிழ்ச்சி வரும்பொழுது, இங்கே தாவீது என்ன சொல்கிறான்னா, ஆண்டவரே எங்களுக்கு மகிழ்ச்சியே இல்லை, மகிழ்ச்சி கொடுங்க. ஆனால் அவன் என்ன கேட்குறான்? பொருளோ பொண்ணோ செல்வாக்கோ கேட்கல, அவன் என்ன கேட்குறான்? மகிழ்ச்சி கேட்குறான். அதற்கு என்ன கேட்குறான்? அவன் வாழ்க்கையில் புதுப்பிங்க ஆண்டவரேன்னு கேட்குறான். கரெக்டா? ரெனியூ பண்ணுங்க ஆண்டவரே, அவன் வாழ்க்கையை சரி பண்ணுங்கன்றான். ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையில் நம்ம ஜெபிக்கும் பொழுது தாவீதை போல ஜெபித்திருக்குமா? ஹேவ் வி பிரேட் லைக் டேவிட்? பாருங்கள், அவன் எனக்கு இது கொடுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். ஆண்டவரே எனக்கு அது கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ரொம்ப, என் பிள்ளைகள் வாழ்க்கையில் இப்படி செய்யுங்க ஆண்டவரே, நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். இப்படி ஆண்டவரை, ரைட், ஏதாவது ஒரு வேலை செய்ய சொல்லி 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 ஆண்டவரை, என்னம்மா உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கணுமா, இதான் செஞ்சிடறம்மா, என்னம்மா உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கணுமாப்பா, இதான் செஞ்சிடறப்பா, இப்படியே ஆண்டவரை ஒரு இடத்துல வச்சுன்னு இருக்கும். ரைட்டா? இப்போ நாளைக்கே நம்ம ரொம்ப சோகமாக இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் நம்ம ஃபஸ்ட்டு என்ன திரும்ப கேட்பார்? ஏதாவது வேணுமா உனக்கு அப்படின்னு கேட்பார். ஏன்னா அவருக்கு பழகிட்டுக்கும். என்ன விஷயம், ஏன் சோகமாக இருக்கிற? எனக்கு இது வேணும். ஓஹோ, அதனால தான் சோகமாக இருக்கிறியா? சரி வா, செஞ்சு தரேன். இந்த மாதிரி எல்லாமே தேவைகளுக்காக ஆண்டவரை நாம் மகிழ்ச்சி என்ற இடத்தில் வைத்திருக்கிறோம். அதுவே ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என் வாழ்க்கையை புதுப்பித்து தாங்க ஆண்டவரே என்று கேட்டிருக்கிறோமா? இதை தான் தாவீது செய்தான். ஹல்லேலூயா. பாருங்க, தாவீதை நம்மளுடைய ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு, நம்மளும் தாவீது ஸ்டாண்டர்டுக்கு போக முடியல, தாவீதும் நம்ம ஸ்டாண்டர்டுக்கு வர முடியாது. ஏன் அப்படின்னா அவன் எங்கேயோ இருக்கிறான், அவன் சிந்தனைகள் எங்கேயோ இருக்கிறது. அவன் ஆண்டவரை மிகவும் பற்றி ஆராதித்து அவன் தொழுது கொள்கிறான். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், அவன் கேட்கும் கேள்வி இந்த வசனத்தில், ஆண்டவரே என்னை புதுப்பி. அப்போ நம்மை முதலாவது புதுப்பிக்க வேண்டும். கரெக்டாக இல்லையா? ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன? ஃபர்ஸ்ட் ரெனியூ யுவர் செல்ஃப். உன்னை நீ புதுப்பித்து கொண்டால் அப்பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் தருகிறார். அல்லேலூயா. ஏனென்றால் இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு சாலமோன் இடத்தில் தான் இருக்கிறது. சாலமோன் ராஜாவான பிறகு ஆண்டவர் அவனை தரிசித்த பொழுது, ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது, ஆண்டவர் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது சாலமோன் கேட்டது, எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே என்று கேட்டான். அப்பொழுது ஆண்டவர் உனக்கு தேவை என்று கேட்காமல், மற்ற ஜனங்கள், நான் உன்னிடத்தில் கொடுத்தும் ஜனங்களுக்கு நீ கேட்டதால் நான் உனக்கு எல்லா செல்வாக்கையும் தருவேன் என்றார். ஹல்லேலூயா. அப்படிதான் சொன்னார். அப்போ பாருங்க,
ரிவைவல் உங்கள் வாழ்க்கையில், எழுப்புதல் உங்கள் வாழ்க்கையில், ரெனியூவல் புதுப்பித்தல் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். அப்பொழுது என்ன ஆண்டவர் கொடுப்பார்? எல்லாவற்றையும் திருப்பி சேர்த்து தருவார். ஹல்லேலூயா. பாருங்க, ஜெக்கராயா, ரைட்டா, பழைய ஏற்பாட்டில் செக்கராயன் புத்தகம் 1ஆம் அதிகாரம். இந்த செக்கராயன் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் புதுப்பித்தலுக்கு ஒரு அவசியமான காரியம் இருக்கிறது. செக்கராயா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Therefore, படிங்க, தமிழ்ல படிங்க. ஆகையால் நீ அவர்களை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், சேனைகளின் கர்த்தர் உரைப்பது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று, என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று உங்களிடத்தில் திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். எனக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தை, சரியான வார்த்தை. ஆண்டவருடைய கேரக்டரை இது தெளிவாக காட்டுற ஒரு வார்த்தை. ரிட்டர்ன் டு மீ, ஐ வில் ரிட்டர்ன் டு யூ. ஹல்லேலூயா. பாருங்க, வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை புதுப்பிக்க வேண்டும். இஃப் காட் ஹேஸ் டு ரெனியூ யுவர் லைஃப், if God has to bring you the joy of salvation, உங்களை இருதயத்தில் சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்வது, மறுபடியும் என்னிடத்தில் திரும்பி வா என்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்வது, கர்த்தர் தான் நம்மை அழைக்கிறார். நம்ம எங்கேயோ சுற்றின்னு இருக்கோம். நம்ம எங்கே இப்படி சுற்றின்னு நம்ம விலகி போய் நம்மளுடைய முட்டாள்தனத்தினால் அங்கே எங்கே சுற்றி இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ரிட்டர்ன் டு மீ என்கிறார். See, the greatness of God, ஆண்டவருடைய சிறந்த ஒரு இருதயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். You have to understand the greatness of God, His heart. Understanding the heart of God is very important. ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொள்வது ரொம்ப அவசியம். ஏனென்றால் he is asking, அவர் கூப்பிட்றாரு, ரிட்டர்ன் டு மீ, மறுபடியும் என்னிடத்தில் திரும்பி வாங்க அப்படின்னு சொல்வதற்கு என்ன காரணம் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. என்ன காரணம்? மறுபடியும் என்னிடத்தில் திரும்பி வாங்க அப்படின்னு சொல்வதற்கு என்ன காரணம்? பாருங்க, அந்த ப்ராடிகல் சன்னில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அப்பா அந்த பிள்ளை மறுபடியும் வருவான் என்று வாசலிலே எதிர்பார்த்து என்னாலும் நின்று கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. இந்த வசனம் அந்த இடத்துல நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மகன் தூரத்தில் வரும்பொழுதே அப்பா கண்டுபிடிச்சிட்டார். வசனம் இப்படி எழுதல, அந்த மகன் கதவை தட்டி காலிங் பெல்லை அடித்து, அப்பா அவர் கதவை திறந்து, நான் கொஞ்சம் தோட்டத்துக்கு போயிருந்தேன்ப்பா, நான் அங்கே போயிருந்தேன்ப்பா, சாரிப்பா நீ எப்பப்பா வந்த ஊருக்கு வந்துட்டியாப்பா, இப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவரை ரெப்ரசன்ட் பண்ணி அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இட் ஷோஸ் த ஹார்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய இருதயத்தை காட்டுகிறது. எங்கேயோ தூரத்தில் இருக்கும் பொழுது கூட அந்த பிள்ளை அப்பா அவர் கவனித்து, அவன் ஓடி வருவதற்கு முன்பதாக ஆண்டவர் ஓடி போகிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த தகப்பன் ஓடி போகிறார். அப்போது the heart of God நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். God wants us to return back, to come to Him. அவரிடத்தில் மறுபடியும் நீங்கள் வர வேண்டும் என்பதை அதிகமாக விரும்பும் ஆண்டவராய் இருக்கிறார். அப்போது இது ஏன் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது, நமக்கு கொடுப்பதற்காக. இஃப் யூ வாண்ட் சம்திங், யூ ஹாவ் டு ரிட்டர்ன் பேக் டு காட். நமக்கு ஏதாவது ஒன்று வேண்டும் என்றால், இஃப் யூ வாண்ட் டு செட்டில் யுவர் லைஃப், இஃப் யூ வாண்ட் டு எஸ்டாப்ளிஷ் யுவர் லைஃப், இஃப் யூ வாண்ட் குட் திங்ஸ் டு ஹேப்பன் இன் யுவர் லைஃப், உங்கள் வாழ்க்கையில் சிறந்ததை சிறப்பானது நடக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? மறுபடியும் ஆண்டவரிடத்தில் வர வேண்டும். பாருங்க, அந்த மகன்
ஆண்டவரிடத்தில் மறுபடியும் வந்தவுடன் அந்த தகப்பன் என்ன செய்தான்? அவனை கட்டி அணைத்து கொண்டான், அன்பு காட்டினான். கரெக்டா இல்லையா? அரவணைத்து அன்பு காட்டினான். அடுத்தது என்ன செய்தான்? அவன் ஆடையை உடனே ரிமூவ் பண்ணிட்டு புதிய ஆடை, நியூ ரோப்ஸ். கரெக்டா இல்லையா? புதிய ஆடையை எல்லாம் புதுசாக்குறான். கரெக்டா இல்லையா? அப்புறமா அவன் கையில் ஒரு மோதிரத்தை, டக்குன்னு அவர் கையில் இருந்த அந்த ஒரு மோதிரத்தை கழட்டி அவன் கையில் போகிறான். ஃபாதர் என்ன பண்ணுறாரு? உடனே அந்த பிள்ளை கையில் ஒரு மோதிரத்தை போடுறான். கரெக்டா இல்லையா? உடனே அவனை கழுவி சுத்திகரிக்க சொல்கிறார். கரெக்டா இல்லையா? பாருங்க, ஒரு தகப்பன் என்னெல்லாம் செய்கிறார் பாருங்க. உடனே அவனை கழுவி சுத்திகரித்து உடனே வீட்டில் இருந்த ஒரு கன்றுக்குட்டியை எடுத்து பண்ணுங்க, பிரியாணி போடுங்க. அப்படி எல்லாருக்கும் பிரியாணி, வரவங்க போகிறவங்க எல்லாருக்கும் பிரியாணி போடுங்க, நண்பர்கள்லாம் கூப்பிடுங்க, சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அழைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெனியூவல், புதுப்பித்தல். ரைட்டா? எதுக்கு சொல்கிறோம்? இதெல்லாம் எதுக்கு பிரியாணி வரைக்கும் வந்து நின்று இருக்கேன். எதுக்கு சொன்னேன்? பிரியாணிக்காக சொன்னேன்? இல்லை. எதுக்காக சொன்னேன்? புதுப்பித்தல். ஆண்டவர் நம்மை புதுப்பிக்க விரும்புகிறார். அவரிடத்தில் நீ மறுபடியும் போனால் அவரே எல்லாவற்றையும் தருகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் இன் யுவர் பிரெயின் த ஹார்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுங்கள். அவர் எப்பொழுதும் ஏங்குகிறார், ஆண்டவர் என்னுடைய பிள்ளை மறுபடியும் வந்து விடுவானா என்று. ஹல்லேலூயா. பாருங்க, நாம் கர்த்தரை விட்டு விலகி போகிறோம் என்றால் ஆண்டவர் ஏங்கி கொண்டிருக்கும் ஆண்டவராக இருக்கிறார். ஆனால் மறுபடியும் அவரிடத்தில் போய் சேரும் பொழுது ஆண்டவர் மிகவும் சந்தோஷமான ஆண்டவராக இருக்கிறார். கரெக்டாக இல்லையா? த ஃபாதர் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. அப்போ நம்ம மறுபடியும் ஆண்டவரிடத்தில் போகும்பொழுது த ரெனியூவல் ப்ராசஸ் மேக்ஸ் காட் ஹாப்பி. கரெக்டாக இல்லையா? மேக்ஸ் காட் ரிஜாய்ஸ். தேர் இஸ் கிரேட் ரிஜாய்ஸிங் இன் ஹெவன். பரலோகத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஆனால் என் பிள்ளை வந்துட்டா, வாங்கன்னு சொல்லிட்டு தேவ தூதர்களெல்லாம் கூப்பிட்டு சந்தோஷமாய் கொண்டாடுவார். ஹல்லேலூயா. If you want to bring happiness and joy in heaven also, return back to God. Hallelujah. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, I will return to you என்றார். Hallelujah. Always salvation is a two-way process. ரட்சிப்பு என்பது ரெண்டு பக்கமும் நடக்கக்கூடிய ஒரு காரியம். கரெக்டா இல்லையா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். திஸ் ஹேப்பன் 2000 years பேக். இப்போ நடந்ததில்லை, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் இன்றைக்கு நீ ரட்சிப்பு பெற்றுக்கொள்கிறாய். இப்பொழுது எப்படி ரட்சிப்பு பெற்றுக்கொள்கிறாய்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த ஆண்டவருடைய சாக்ரிஃபைஸ், ஆண்டவர் சிலுவையில் மரித்தது, அதை நீ இன்றைக்கு விசுவாசிக்கிறாய். டுடே யூ பிலீவ் அண்ட் ஹேவ் ஃபெய்த் இன் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த விசுவாசத்தினால் என்ன நடக்கிறது? நமக்கு சால்வேஷன், ரட்சிப்பு உண்டாகிறது. கரெக்டாக இல்லையா? அப்போது இது 2 வழி, two-way process. அதை போல இந்த சால்வேஷன் நாம் எப்பொழுதும் நாம் வாழ்க்கையில் நினைத்து கொண்டே இருக்கணும், வாழ்ந்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன் அப்படின்னு வேதத்தில் போட்டோம். கரெக்டாக இல்லையா? ஒவ்வொரு நாளும் நாம் நம்மளுடைய ரட்சிப்பை அந்த பாதையில் நாம் நடக்க வேண்டும். அப்பொழுது தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். பாருங்க, இந்த இடத்துல படிப்போம். ஜெக்கரியா 1ஆம் அதிகாரம் 14 படிங்க. அப்பொழுது என்னோட பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடியினால் சுகமாய் வாழுகிற புறஜாதிகள் பேரில் நான் கடும் கோபம் கொண்டேன். God was angry when we did not return.
இந்த வசனங்களை நீங்கள் இதை படிச்சிங்கன்னா ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு. நாம் மறுபடியும் ஆண்டவரிடத்தில் வராமல் இருந்ததால், நம் இஷ்டம் போல வாழ்ந்ததால் ஆண்டவர் கோபமாய் இருந்தார். அவர் கோபமாய் இருந்தார். அவர் அதனால் என்ன செய்தார்? நிறைய கலாமிட்டிஸ், நிறைய பிரச்சனைகள், நிறைய உபத்திரங்கள் நம் வாழ்க்கையில் வர அனுமதித்து அலோவ் பண்ணுறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஒவ்வொரு பிரச்சனையும் நாம் வாழ்க்கையில் வரும் பொழுது ஏன் ஆண்டவரேன்னு யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ரொம்ப சிம்பிளான பதில் வச்சிருக்கிறாரு. இஃப் யூ ரிட்டர்ன் டு மீ ஐ வில் ரிட்டர்ன் டு யூ. நீ என்னிடத்தில் மறுபடியும் வந்தால் நான் உன்னிடத்தில் மறுபடியும் வருவேன். ரைட்டா? நீ உன்னுடைய வாழ்க்கையில் என்னை மறந்து இருப்பதால், ரைட், ஐ வாஸ் ஆங்கரி. ஸோ இந்த வசனத்தில் 14வது வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா, நான் உன்மேல் கோபமாய் இருக்கிறேன். அதில் ஐ ஆம் வெரி ஜெலஸ் அப்படின்னு போட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. 14வது வசனம், ஜெலஸ்ன்ற வார்த்தை என்ன இருக்குங்க? ஆகையால் மன உருக்கத்தோடு எருசலேமிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, மனம் வருத்தத்துடன் அப்படின்னு சொல்லி தமிழ்ல போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல வந்து ரொம்ப அழகா போட்டிருக்கு, ஐ ஆம் வெரி ஜெலஸ் போட்டிருக்கு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பொருட்கள், கர்த்தர் கொடுத்த காரியங்கள் மேல் ஆண்டவர் மிகவும் பிரியமாய், ஆண்டவர் மிகவும் விருப்பமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? கரெக்டா இல்லையா? கர்த்தர் தான் நமக்கு பிள்ளைகளை கொடுத்தார். கரெக்டா இல்லையா? அப்போ கர்த்தர் கொடுத்த காரியங்கள் ஆண்டவருக்கு, உங்களை விட ஆண்டவருக்கு பொறுப்பு அதிகமாய் இருக்கிறது. கரெக்டா இல்லையா? அப்போ ஏன் இந்த வசனத்தில் பாருங்க, அவர் ஜெலஸா இருக்கிறார், அவர் வருத்தப்படுகிறார். அவர் ஏன் வருத்தப்படுகிறார் என்றால், அவர் தான் எருசலேமை உண்டாக்கினவர். இஸ்ரவேல் என்ற ஜனங்களை உருவாக்கினவர் ஆண்டவர் தான். கரெக்டா இல்லையா? அப்ப பாருங்க, இதெல்லாம் ஆண்டவர் உருவாக்கினதால் ஆண்டவர் அதெல்லாம் அவரை விட்டு போகிறதே, அவரை விட்டு விலகுகிறதே என்று வருத்தப்படுகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்வது இதுதான், ஆண்டவர் மறுபடியும் என்னிடத்தில் திரும்பி வாருங்கள் என்கிறார். அப்படியே அந்த 15வது வசனத்தை படிங்க. 15வது வசனம், நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடியினால் சுகமாய் வாழ்கிற புறஜாதிகள் பேரில் நான் கடும் கோபம் கொண்டேன். பாருங்க, ஆண்டவர் கோபப்படும் பொழுது கூட சேர்ந்து மற்றவர்களும் அதை பயன்படுத்தி அவருடைய ஜனங்கள் மேல் கோபப்பட்டதால், ரைட்டா? அதை நோட் புக்கில் எழுதுங்க. அது ஏன் கையில் எழுதினிருக்கீங்க? நோட் புக்கில் எழுதுங்க பாயிண்ட்டை. இப்போ ஆண்டவர், ரைட்டா, ஆண்டவர் கோபப்படும் பொழுது, ரைட், ஆண்டவர் கோபப்படும் பொழுது கூட இருக்கிறவர்கள், அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சுற்றி இருந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அவர்களும் அதை பயன்படுத்தி கொண்டு கோபப்பட்டு எரிச்சல் அடைந்து இஸ்ரவேலருக்கு எதிராக போராடினார்கள். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் ஒருவேளை கோபப்பட்டு நிறைய காரியங்களை செய்யலாம். அப்பொழுது நம்மை எதிர்க்கிறவர்கள், பிசாசின் காரியங்கள், இதையெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் அவர்களை கண்டிக்கிறார், அவர்களை தண்டிக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் அவர் விடுவதில்லை. அவர் என்றைக்குமே கர்த்தருடைய பிள்ளைகளை விட்டு விட்டு செல்கிற ஆண்டவர் அவர் கிடையாது. அவர் என்றைக்குமே, ஓ ரைட்டு, இவர்கள் எல்லாம் நான் என்னுடைய பிள்ளைகளை தண்டிக்கும் பொழுது இவர்களும் சேர்ந்து இதை செய்து விட்டார்கள் என்று, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யோசிக்கல. அவர் கோபப்படுறாரு. நான் என் பிள்ளைகளை கண்டிக்கிறேன், நீ ஏன் குறுக்க வந்து இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி அவர்களையும் ஆண்டவர் கண்டிக்கிறார். அப்போ பாருங்க, ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், நம்மை நேசிக்கிறார். ரைட்டா? அவர் எதிர்பார்ப்பது
அவர் நம்மை புதுப்பிக்க, he wants to renew us, he wants to bring back everything and change to the original condition. ஒரிஜினல் கண்டிஷனுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மை நேசிக்கிறார், மறுபடியும் வாங்க என்று சொல்றார். பாருங்க, இந்த 16ஆம் வசனம் ரொம்ப அழகா எழுதப்பட்டிருக்கு. 16ஆம் வசனம் பாருங்க, 16. ஆகையால் மன உருக்கத்தோடு எருசலேமிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும், என் ஆலயம் அதில் கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா, பாருங்க, அப்போ அவர் பிடித்தமான இடத்தில் அவர் என்ன சொல்றாரு, என் ஆலயம் கட்டப்படும். ஹல்லேலூயா. நான் என்ன சொன்னேன், இப்போ அவருக்கு பிடித்தமான இடத்தில் அவர் ஆலயம் கட்டப்படும். கரெக்டா இல்லையா? அப்போ நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று ஆண்டவர் சொன்னார். யாரை பற்றி சொன்னார்? நம்ம பற்றி சொன்னார். கரெக்டா இல்லையா? அப்போ நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் என்றால் அப்போ நம்மை அவருக்கு பிடிக்குமா இல்லையா? லாஜிக்கலி கரெக்டா? God loves Jerusalem. He wants to build his temple in Jerusalem. ரைட்டா? டுடே God loves you. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அதனால் உங்களை அவர் அவருடைய ஆலயமாய் மாற்றிக்கொண்டார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் நம்மை அதிகமாக நேசிக்கிறார். ஹார்ட் ஆஃப் காட், அண்டர்ஸ்டாண்டிங் த ஹார்ட் ஆஃப் காட். ஆண்டவர் நம்மை அதிகமாக நேசிப்பதால் அவரை விரும்புவது என்ன? நான் என்னுடைய ஆலயத்தை என்னுடைய பிள்ளை இடத்திலேயே வைக்கிறேன் என்று நமக்குள்ளே அவர் ஆலயமாய் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. இது எவ்வளோ பெரிய ஒரு கிருபை. அந்த காலத்தில் எருசலேம் தவிர எத்தனையோ பட்டணங்கள் இருந்து, நினிவே பட்டணம் பெரிய பட்டணம், பாபிலோன் பெரிய பட்டணம், இந்து சமுத்திரம், அந்த நம்மளுடைய இண்டஸ் வேலி, அதெல்லாம் பெரிய பெரிய, மெசபடோமியா பெரிய, இது ஈஜிப்ட் பெரிய சிவிலைசேஷன், பெரிய பெரிய சிவிலைசேஷன், பெரிய பெரிய சைனீஸ் சிவிலைசேஷன், பெரிய பெரிய சிவிலைசேஷன் இருந்தது அந்த காலத்தில். பெரிய பெரிய ராஜ்யங்கள் இருந்தது. ஆனால் ஆண்டவர் எருசலேமில் தான் அதை செய்ய வேண்டும். அப்போ பாருங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை விரும்பினால் அதை தேடி வந்து அதை சரி செய்து அதை புதுப்பித்து அங்கே அவருடைய ஆலயத்தை கட்டுகிறார். ஹல்லேலூயா. அப்போ God wants you to be his holy temple. ரைட்டா? அப்போ ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? நம்ம வந்து ஆண்டவருடைய ஆலயமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் பாருங்க. 17ஆம் வசனம் படிங்க. இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும், இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார். பாருங்க, அப்போ ஆண்டவர் சொல்வது என்ன? நன்மைகளால் ஆண்டவர் பரம்பி இருக்கும். ஆமா. He will with prosperity, he will overflow the towns with prosperity and comfort. பாருங்க, ஆண்டவர் சொல்வது என்ன? வெரி சிம்பிள். இதில் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஒரு செய்தி ஆண்டவர் கொடுக்கவில்லை. உன்னை நான் புதுப்பிக்க விரும்புகிறேன், மறுபடியும் என்னிடத்தில் திரும்பி வா, உனக்கு நான் செழிப்பை தருகிறேன். அந்த எருசலேம் பட்டணத்தை மட்டும் ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்வது, எருசலேம் பட்டணத்தில் ஆலயத்தை கட்டுவேன், சுற்றி இருக்கும் எல்லா ஊரிலும் செழிப்பை கொடுக்கிறேன். அப்போ பாருங்க, இஃப் யூ கம் டு காட், நீங்கள் ஆண்டவரிடத்தில் மறுபடியும் வந்தால், ஆண்டவரை பற்றி கொண்டு வாழ்ந்தால், he will bless not only you, உங்களை மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார், உங்களை சுற்றி இருக்கும் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய அண்ணன் தம்பிகள், உங்களை எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. God will bless all those who are with you. He will save you. Suppose நீங்க இப்போ ஒரு ஃப்ளைட்ல போறீங்க அப்படின்னா, he will save the whole flight because of you. உங்களால ஆண்டவர் அந்த ஃப்ளைட்ல இருக்கிற எல்லாரையும் காப்பாற்றுவார். நீங்கள் ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, ஒரு ட்ரெயினில் போகிறீங்க அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் அதில் இருக்கிறாங்கன்றதற்காக ஆண்டவர் அந்த எல்லாரையும் காப்பாற்றுவார். அதுதான் நம்ம ஆபிரகாம் விஷயத்தில் பார்க்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அதுதான் சொல்கிறார்.
சோதம் குமாராவை அழிக்காதீங்க ஆண்டவரே அப்படின்னு ஒரு செல்ஃபிஷ் நோக்கத்தில் தான் வந்து ஆபிரகாம் கேட்குறான். ஏன் அழிக்காதீங்கன்னு ஏன் கேட்டான்? லோத்து இருந்தான். அல்லேலூயா. அவனுடைய சொந்தக்காரன் லோத்து இருந்ததால் ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆண்டவர் இடத்தில் ஆபிரகாம் கேட்குறான், ஆண்டவரே சோதம் குமாரை அழிக்காதீங்க, லோத்து இருக்கிறான். அவன் டைரெக்டாக லோத்தோட குடும்பத்தை காப்பாற்றுங்கன்னு கேட்கல. அவன் என்ன சொல்கிறான்னா, ஆண்டவரே 20 பேர், ஆண்டவரே 10 பேர் அப்படின்னு கேட்டுனே வரான். கடைசியாக 5 பேர் இருந்த அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேங்குதானே ஆண்டவர். ஆண்டவர் அதுக்கு சரின்றார். 5 பேர் இருந்தால் அந்த பட்டணத்தை நான் அழிக்க மாட்டேன்றார். ஆனால் பாருங்கள், அங்கே 5 பேர் கூட இல்லை, 4 பேர் தான் இருந்தாங்க. லோத்து, லோத்துடைய மனைவி, 2 மகள்கள். கேட்டா கூட அந்த மருமகன் கூட வரல. கூட மருமகன் வந்து அந்த பட்டணத்தை காப்பாற்றிருக்கலாம். கரெக்டாக இல்லையா? கூட ஒரு மருமகன் வந்திருந்தா கூட அந்த பட்டணத்தையே சோதம் குமாரே காப்பாற்றிட்டுக்கலாம் இவர்களால். ஏன்னா ஆண்டவர் 5ன்னு சொன்ன உடனே நிறுத்திட்டு பாரு. அப்போ பாருங்க, ஆண்டவர் ரைட்டா ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். நீ மறுபடியும் வந்தால் உன் வீட்டில் 5 பேர் என்றால், நீ சரியாக இருந்தால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னை மட்டும் நான் ஆசீர்வதிக்க மாட்டேன், உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன்றார். யாருக்காக? உனக்காக. தாவீதை எப்படி தான் செஞ்சார். கரெக்டா இல்லையா? தாவீதுக்காக அவன் தலைமுறை எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். கரெக்டா இல்லையா? அவனுடைய சாலமோன் மட்டும் ஆசீர்வதிக்கல. சாலமோனுடைய பிள்ளை, அதோடைய பிள்ளை, அவனுடைய பிள்ளை, அவனுடைய பிள்ளை, அவனுடைய பிள்ளைன்னு சொல்லி 10 தலைமுறைக்கு மேலே தாவீது உடைய தலைமுறையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கரெக்டா இல்லையா? ஏன்? ஆண்டவர் தாவீதை நேசிக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறார் என்றால் அவர் உன்னை சுற்றி இருக்கிறவர்கள், உன்னுடைய ஜெனரேஷன் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இப்போ யார் புதுப்பிக்க வேண்டும்? யார் மறுபடியும் ஆண்டவர் இடத்தில் வர வேண்டும்? நம்ம தான் வரோம். கரெக்டாக இல்லையா? நம்ம வந்தால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாகும். ஹல்லேலூயா. பாருங்க, நீ திருந்த வேண்டும், நீ சரி ஆனால் அப்பொழுது எல்லாம் சரியாகுகிறது என்று அர்த்தம். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு சில வசனங்கள் மட்டும் நாம் படிப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பாருங்க, ரெனியூ யுவர் மைண்ட், உங்கள் மனதை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, கர்த்தருக்கேற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த உலகத்தில் சேர்ந்து உலகத்திற்கேற்றபடி வாழாதீர்கள் என்றார். கரெக்டாக பாருங்க, நம்ம சபையில் வரும்பொழுது எல்லாரும் சரி சரின்னு சொல்லிடுவோம். ஆனால் நாம் செய்தி கேட்கும் போது சரியாக இருக்கும் நமக்கு. ஆனால் நம்ம வெளியே போயிட்டோம் அப்படின்னா நாம் என்ன பண்ணுறோன்னா இந்த உலகத்திற்கு ஏற்றபடி வாழ ஆரம்பிச்சோம். அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் த வேர்ல்ட். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அது எப்பொழுதும் அந்த அஃபெக்ஷன் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் மனதை புதுப்பித்து கொள்ள வேண்டும். ரெனியூ யுவர் மைண்ட் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யூ கிளியர் யுவர் மைண்ட், யூ ரெனியூ யுவர் மைண்ட், மேக் இட் ஹோலி, மேக் இட் ஸ்ட்ரைட். ஆண்டவரை பாரு, அப்பொழுது ஆண்டவர் உன்னை உயிர்ப்பிப்பார், உன்னை சரியாக்குவார். ஹல்லேலூயா. அப்போது நமக்கு பழையபடி எல்லாவற்றையும் புதுப்பித்து என் வாழ்க்கையை சரியாக்குங்க ஆண்டவரேன்னு கேட்குறோம்ல, ஆண்டவர் இடத்தில் கேட்குறோம்ல, ஆண்டவரே என் வாழ்க்கையை பழையபடி சரியாக்குங்க ஆண்டவரே, பழைய நாட்கள் திருப்பி வரணும், எல்லாமே சிறந்ததாக சிறப்பாக எல்லாம் ஆசீர்வாதமாக வேண்டும் ஆண்டவரே, எல்லாம் எனக்கு கரெக்டாக வேணும் ஆண்டவரை கேட்கும்பொழுது ஆண்டவர் சொல்வது இதுதான், உனக்கு இஃப் யூ வாண்ட் டு ரெனியூ ஃபர்ஸ்ட் யுவர் மைண்ட், உன் மனதை ஃபஸ்ட்டு புதுப்பித்துக்கொள், அப்பொழுது எல்லாம் உனக்கு கொடுக்கப்படும் என்கிறார். ஹல்லேலூயா.
பாருங்க, படிங்க. அதே 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏனென்றால் நீங்கள் புது சிருஷ்டிகளாய் இருக்கிறீர்கள். யூ ஆர் அ நியூ கிரியேஷன், ஓல்ட் திங்ஸ் ஹேவ் பாஸ்ட் அவே. கரெக்டா இல்லையா? படிங்க. 5ஆம் அதிகாரம் 17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போன எல்லாம் புதிதாயின. கரெக்டா? கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் பழைய ஓட்ட உடசல், பழைய பொருட்கள், தேவையில்லாத காரியம், அவசியம் இல்லாத காரியம், இதை யூஸே பண்ண முடியாது. இந்த மாதிரி பொருட்கள் ஆண்டவரிடத்தில் கிடையாது. அப்படி ஆண்டவரிடத்தில் உடைந்து போன பாத்திரத்தை கொண்டு போனால் ஆண்டவர் அதை புதுப்பித்து புதிய பாத்திரமாக பழைய க்ளோரி, பழைய மகிமையில் மறுபடியும் உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நீங்கள் புது சிருஷ்டியாய் இருக்கிறீர்கள். யூ ஆர் அ நியூ கிரியேஷன். நீங்கள் மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பழைய ஆள் நான் கிடையாது. யூ ஆர் நாட் தி ஓல்டு பென் சுரேஷ். நீ பழைய ஆள் கிடையாது. யூ ஆர் நாட் த ஓல்டு பர்சன். யூ ஆர் அ நியூ கிரியேஷன். கிறிஸ்துவுக்குள் நீ புது மனிதனாய் இருக்கிறார். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய்விட்டது. ஹல்லேலூயா. அதனால தான் பழசெல்லாம் தூக்கி போட சொல்கிறாங்க வீட்டிலேருந்து. பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் பழசெல்லாம் நம்ம வீட்டிலேருந்து தூக்கி போடுறோம்? பழைய காரியங்கள், பழைய டப்பாங்க, பழைய இதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி போடுங்கன்னு சொல்கிறோம். இது ஏன் செய்கிறோம் அப்படின்னா, பழையவைகள்லாம் ஒழிந்து புதிது. ரைட்டா? ஆண்டவருக்கு புதிதான காரியங்கள் தான் அவருக்கு விருப்பமான காரியம். அதை தான் உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. ஆனால் உடைந்த பாத்திரமான நாம் இருதயத்தை ஆண்டவரிடத்தில் கொடுக்க வேண்டும். யூ கிவ் யுவர் broken heart to Jesus Christ. ரைட்? பழைய இருதயத்தையும் தூக்கி போட்டுட்டிங்கன்னா பிசாசு தூக்கின்னு ஓடிடுவோம். சரியா? பழைய இருதயத்தை தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மெசேஜில் கேட்டு பண்ணிடாதீங்க. பழைய இருதயத்தை, உடைந்து போன இருதயத்தை ஆண்டவரிடத்தில் கொடுக்க வேண்டும். உன் உடைந்து போன இருதயத்தை ஆண்டவரிடத்தில் கொடுத்தால் ஆண்டவர் அதை புதுப்பித்து மறுபடியும் சிறந்ததாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. சரியான ஆட்களிடத்தில், சரியான இடத்தில் தான் நீ உன்னை புதுப்பித்து கொள்ள வேண்டும். ஒரு வாட்ச் ரிப்பேர் பண்ணுறவங்க கிட்ட தான் வாட்சை கொடுக்கணும். கரெக்டா இல்லையா? ஒரு மொபைல் ரெடி பண்ணுறவங்க கிட்ட தான் மொபைலை போய் கொடுக்கணும். ஒரு மைக் ரெடி பண்ணுறவங்க கிட்ட தான் மைக்கை போய் கொடுக்கணும். கரெக்டா இல்லையா? மாற்றி கொடுத்தா என்ன ஆகும்? அவனுக்கு தெரியாத விஷயத்தை செஞ்சிருவான். அப்போது உலகத்தின் காரியங்கள், இந்த பொருட்களே சரியான ஆட்களிடத்தில் தான் நாம் கொடுக்க வேண்டும். அறிவு இருக்குது, நமக்கு புத்தி இருக்குது. அப்போது உடைந்து போன நம்முடைய இருதயம், உடைந்து போன நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் தான் கொடுக்க வேண்டும் என்ற அறிவு, சிந்தனை, இருதயம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. அதை விட்டு உலகத்தில் ஒரு 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 சந்தோஷத்தை தேடினால் அது தப்பு. many of us என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? உடைந்து போன இருதயத்தை ஒட்ட வைப்பதற்காக உலகத்தின் சந்தோஷத்தை பின்னாடி தேடி ஓடுகிறோம். இதனால் எனக்கு சந்தோஷமாக இருக்குமா, அதனால் எனக்கு சந்தோஷமாக இருக்குமா, இது என் வாழ்க்கையை சரி செய்யுமா என்று தவறுதலாக wrong direction. We are giving our watch to a phone repair person. நம்முடைய வாட்சை ஃபோன் ரிப்பேர் பண்ணுற பர்சன் கிட்ட கொடுக்குறோம். தவறான இடத்தில் நாம் சந்தித்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை புதுப்பிக்க வேண்டும் என்றால், சரியாக வேண்டும் என்றால், நீங்கள் ஆண்டவரிடத்தில் தான் போய் சேர வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம உலகத்தில் ஒரு வழி இருக்கிறதா? உலகத்தில் நம்ம வாழ்க்கையை புதுப்பிக்க வழி இருக்கிறதா? இல்லை. உலகத்தில் நம் வாழ்க்கையை புதுப்பிக்க எந்த வழியும் கிடையாது. There is no way.
எந்த வழியும் ஆண்டவர் திறந்து வைக்கவில்லை. இந்த இடத்துக்கு போ, இந்த கோயிலுக்கு போ, இதோ வேளாங்கண்ணிக்கு போ, இதோ அங்கே போ, இந்த இடத்த தான் நான் திறந்து வச்சிருக்கேன், இந்த மலை மேலே ஏறு, இந்த இடத்த தான் நான் திறந்து வச்சிருக்கேன், நீ அங்கே போ, அப்போதான் உனக்கு உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்படும், உன் வாழ்க்கை சரியாகும், உடைந்து போன வாழ்க்கை சரியாகும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் சொன்னது என்னிடத்தில் வா என்கிறார். அதுதான் ஜக்கரியா 1:3 படித்தோம். நீ என்னிடத்தில் மறுபடியும் திரும்பி வந்தால் நான் உன்னிடத்தில் மறுபடியும் திரும்பி வருவேன் என்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ரிட்டர்ன் டு மீ ஐ வில் ரிட்டர்ன் டு யூ என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்வது இதுதான், நீங்கள் மறுபடியும் ஆண்டவரிடத்தில் வந்தால் மட்டும்தான் ஆண்டவர் உங்களை புதுப்பிக்க முடியும். ஹல்லேலூயா. இருதயத்தில் ஒரு மாற்றம் அவசியம். எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லாம் எழுந்து நிற்போம். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் மத்தியிலே வாசம் செய்யும் எங்கள் ஆண்டவரே, எருசலேமில் ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்பினீரே, எங்களை உம்முடைய ஆலயமாக மாற்றினீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத எங்களை, உதவாத எங்களை ஆண்டவரே நீர் கட்டி அணைத்துக் கொண்டு நீதான் வேண்டும், நீதான் வேண்டும் என்று எங்களுக்குள்ளே நீர் ஆலயமாக ஆக்கி எங்களை அப்பா தேவரீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரே. ஹல்லேலூயா. உம்முடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை புதுப்பியுங்க ஆண்டவரே. வசனத்தில் வார்த்தையில் நாங்கள் பார்த்தது போல எங்களை மறுபடியும் புதுப்பியுங்க. Renew us Lord, revive us Lord, revive us Lord with thy holy spirit. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களை புதுப்பியுங்க ஆண்டவரே. எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில. ஹல்லேலூயா. எங்களை புதுப்பியுங்க ஆண்டவரே. மறுபடியும் அப்பா தேவரீர் எங்களை உற்சாகமாக அப்பா நாங்கள் ஊழியம் செய்ய அப்பா தேவரீர் உமக்காக வைராக்கியமாய் வாழ எங்களை புதுப்பியுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. revive us Lord. ஹல்லேலூயா. எங்களை உயர்த்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் திரும்பி வர நீர் கிருபை தாங்க ஆண்டவர். வழி நடத்தி பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம்.
நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவர். வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதங்க, வழி நடத்துங்க, தேவைகளை சந்தித்தரலுங்க ஆண்டவரே. பிசாசின் எல்லா சதிகளையும் முறியடித்து போடுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. புதுப்பிங்க ஆண்டவரே. இவர்கள் வாழ்க்கை வந்திருக்கிற செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் நீர் புதுப்பிங்க ஆண்டவர். புதிய காரியங்களை வாழ்க்கையில செய்யுங்க ஆண்டவர். அப்பா, எழுப்புங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல காரியங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அன்யோன்ய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்கள் நம்மோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.